ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டெசிபிள் ஆட்டோ. இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு டிசைர் வந்து கொண்டு வந்துருக்காங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் ஏற்கனவே ஒரு 2-வே செட்டப் பண்ணியிருக்காங்க. 2 ஆக்டிவ் நம்மகிட்ட பண்ணது தான். நம்ம ஹெட் யூனிட் வந்து அந்த ஹேண்டல் பேர் எடுத்துகிட்டு 6650 போட்டோம். ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அவராக விரும்பி எனக்கு வசைல் ஸ்பீக்கர்ஸ் போடுங்கன்னு கேட்டிருந்தார். ஏன்னா நிறைய வீடியோஸில் வசைல் ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டு நிறைய 3-வே பண்ணுறோம். ஃப்யூச்சரில் நாங்களும் 3-வே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் வசைல் ஸ்பீக்கர் கேட்குறேன் அப்படிங்கிறது. வெல் அண்ட் குட், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு ஃப்ரண்டில் வசைல் காம்பனன்ட் போட்டோம். ரியர் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கோஆக்சல் ஸ்பீக்கர்ஸ் போட்டிருக்கோம். டேம்பிங்கே அவர் கேட்டிருந்தாங்க. டேம்பிங் அவர் பண்ணல இனிஷியலாக. ஸோ டேம்பிங் வைப்ரோ மேக்ஸில் பண்ணிவிட்டு 4 டோருமே டுவெல் டேம்பிங் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த காம்பனன்ட் போட்டு ரியரில் வந்து உங்களுக்கு, ஏன்னா இந்த ரியரில் டோரில் அவங்க பண்ணாமல் மேலே பேடு வச்சு பண்ணியிருந்தாங்க. அதாவது ரியர் சீட்டுக்கு பின்னாடி ஒரு ப்ரொவிஷன் இருக்கும், அங்கே தான் ஓவல்ஸ் மட்டும் அந்த பழைய கார்லாம். ஸோ அந்த டைப் தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு கோஆக்சல் ஸ்பீக்கர்ஸ் போட்டுட்டோம். ஒரு 230 ப்ராசஸர், நகமிச்சியோட 230 ப்ராசஸர், மோனோ ஆம்பிளிஃபையர், அசோசியல் சவுண்ட் பூஸ்டர். சபூஃபர் பார்த்தீங்கன்னா போல்க் ஆடியோட டிபி சீரிஸ் அந்த சபூஃபர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 4 சேனல் ஆம்பிளிஃபையர், கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் டிஎன்இபி. ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே நம்ம ஒரு 2-வே பண்ணி கொடுத்து அவங்க செட்டில் இன்னொரு ஹை கிராஸ் 3-வே பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அவரும் சரி இவரும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, ஓகே ஃபைன் பண்ணிக்கலான்ட்டு அது ஒசைலோட தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே அகைன் நம்ம ஒசைலோட மிட் ரேஞ்சை யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மிட் ரேஞ்ச் மட்டும் தான் ஆட் பண்ணுறோம். மற்றெல்லாம் எவ்ரிதிங் இஸ் ஆல்ரெடி ஆடட். ஆம்பிளிஃபையர், சப்வூஃபர், டிஎஸ்பி எவ்ரிதிங் இஸ் ஆடட். ஸோ இது அடிஷ்னலாக இதை மட்டும் ஆட் பண்ணி அவருக்கு ஒரு டிவிஆர் கேட்டிருந்தார், அதுவும் ஆட் பண்ணுறோம். நம்ம டிவிஆர் இப்போது ரீசெண்டாக எல்லாருமே எவ்ரி இன்ஸ்டலேஷனுமே ஒரு டிவிஆர் இன்ஸ்டால் பண்ணுறோம். எல்லாருமே கேட்குறாங்க, ஒரு மெஸ்ட்டுங்கிற மாதிரி ஆப்ஷன் ஆயிடுச்சு. ஸோ டிவிஆரும் அவைலபிள் இருக்குது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இது ஏற்கனவே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். 2-வே ஆக்டிவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு மிட்ரேஞ்ச் மட்டும் ஆட் பண்ணி கம்ப்ளீட்டாக 3-வே செட்டப் பண்ணி கொடுத்துட்டோம். பக்கா ஸ்டேஜ் டியூனிங் பண்ணி கொடுத்துட்டோம். இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அவர் வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது. எனக்கு 3-வே இவ்வளோ நாள் வந்து ஆக்சுவலாக வந்து அவர் அது போதும், இதுக்கு மேலே நம்ம வந்து அப்டேட் பண்ண வேண்டாங்கிற சுச்சுவேஷன் தான் இருந்தார். பட் அவர் ஹை கிளாஸில் அந்த 3-வே கேட்டோம்னா உடனே ஆட்டோமேட்டிக்காக சரி ஓகே நம்மளும் அதை ட்ரை பண்ண நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை ஃபீல் பண்ணணுன்னா அவர் சொல்லிட்டார், சார் முதல்ல வந்து எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, கண்டிப்பாக பெட்டராக இருக்குது. டெமோவும் போட்டிருக்கோம், பாருங்கள். தேங்க்யூ. சஞ்சாரி உன்னை எனக்கு நீ தாண்டி அதான் கணக்கு பூமேட்ட உர மனக்க கட்டி கடி ஆத்தாடி என்ன பின்னுக்கு ஆமாண்டி எல்லாம் எனக்கு நீ கூட்டி வாசம் கொடுக்க ஒத்துக்கடி கொடி நக்கல